Hi students, today நம்ம discuss பண்ற topic என்ன அப்படினா minimization of DFA or optimization of DFA. எப்படி கேட்டாலும் same concept தான். Definition பாருங்க, converting a given DFA to its equivalent DFA with minimum number of states. அதாவது ஒரு DFA நமக்கு தெரியும், ஒரு finite automata, deterministic finite automata diagram இருக்கு அப்படினா அதுல ஒரு number of states 6 ன்னு வைங்களேன். ஸோ அந்த ஸ்டேட்ல இருந்து நான் வந்து அதை வந்து 5 ஸ்டேட்டாவோ 4 ஸ்டேட்டாவோ கம்மி பண்ணி ஒரு DFA வரைகிறேன். பட் அந்த DFAயும் ஈக்குவலண்ட் DFAயாக இருக்கும். அதாமே ஸோ ஈக்குவலண்ட் DFAயாக இருக்கும். அந்த DFA என்ன லாங்குவேஜெல்லாம் அக்செப்ட் பண்ணுதோ அதையே நம்ம இந்த மினிமைஸ் பண்ணி ஒரு DFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களா அந்த DFAயும் அக்செப்ட் பண்ணணும். பட் ஸ்டேட் வந்து கம்மியாக இருக்கணும். இதுதான் வந்து மினிமைசேஷன் ஆஃப் DFA ஆர் ஆப்டிமைசேஷன் ஆஃப் DFA அப்படின்னு சொல்கிறோம். இந்த மினிமைஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஈக்குவலன்ஸ் மெத்தட் ஆர் பார்ட்டிஷியன் மெத்தட். அனதர் ஒன் இஸ் மைஹில்-நீரோட் தியரம் ஆர் டேபிள் ஃபில்லிங் மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு மெத்தடுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த மினிமைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம ஒர்க்காக கூட வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ மினிமைசேஷன்னா என்ன, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது ஒரு என்ன சொல்லலாம், நமக்கு ஒரு DFA இருக்குது. சரி, அந்த DFAல 1 2 3 4 5 6 அந்த மாதிரி ஒரு 6 ஸ்டேட்ஸ் வந்து ஒரு DFAல இருக்குது. நான் ஒரு மினிமைஸ்டு DFA வரைகிறேன். சரியா, மினிமைஸ்டு DFA வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். அந்த DFAல எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 ஸ்டேட்ஸ் இருக்குது. அப்போ இங்கே நமக்கு 6 ஸ்டேட்ஸ் இருந்து அது இங்கே 5 ஸ்டேட்ஸாக வந்து மினிமைஸ்டாக இருக்குது. அப்போ இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஸ்டேட்டை நம்ம ஒரு ஸ்டேட்டாக மாற்றிருப்போம். கரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய 6 ஸ்டேட்ஸ் வந்து இங்கே 5 ஸ்டேட்ஸாக மாறுது மினிமைஸ்டு DFA அப்படின்னா என்ன நடந்திருக்கும், இங்கே இருக்கக்கூடிய 2 ஸ்டேட்டை நம்ம ஈக்குவலண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு அந்த 2 ஸ்டேட்டுக்கு பதிலாக ஒரு ஸ்டேட் போதும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி ஒரு ஸ்டேட் மட்டும் எடுத்துருப்போம். அப்போ இது ரெண்டுக்கும் காமனாக ஒரு ஸ்டேட் அப்படின்னா டோட்டலாக 5 ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கும். ஓகேவா, சரி, இந்த 2 ஸ்டேட்டு ஈக்குவல் அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம வந்து ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒன்று இருக்குது. அதாவது ஏ அப்படி, இப்போ இந்த 2 ஸ்டேட்டு ஏபின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டும் பி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டும் ஈக்குவல் அப்படிங்கிறத நான் எப்படி ஃபைன் பண்ணுறேன், எப்படி டிடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிற ஸ்டேட்டில் நான் ஒரு ஸ்ட்ரிங் W அப்படிங்கிறது ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது அது எனக்கு ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் ஆகுது. அதே மாதிரி பி அப்படிங்கிற ஸ்டேட்டில் அந்த சேம் ஸ்ட்ரிங்கை நான் கொடுக்கும்போது ஒரு ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் ஆகுது அப்படின்னா இது ரெண்டுமே ஈக்குவலண்ட் அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். இல்லை அப்படின்னா வேறு எப்படி இருக்கலாம், ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏக்கு ஒரு ஸ்ட்ரிங் அப்ளை பண்ணும்போது அது ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் ஆகலை. அதே மாதிரி பிக்கு சேம் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது அது ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் ஆகலை அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலண்ட். புரியுதா? அப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு 2 ஸ்டேட் ஏபி அப்படிங்கிற 2 ஸ்டேட்டுக்கு சேம் இன்புட் ஸ்ட்ரிங் அப்ளை பண்ணி பார்க்கும்போது அது ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் ஆச்சு அப்படின்னா, ரெண்டுமே ரீச் ஆகுது அப்படின்னாலும் அது ஈக்குவலண்ட்னு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அது ரெண்டுமே ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் பண்ணலை அப்படின்னாலும் அதை வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, இப்போ இந்த ஏபியை கம்பைன் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டேட்டாக வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். இதான் வந்து மினிமைசேஷன் ஆஃப் DFAல நடக்கிற விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வந்து 0 ஈக்குவலன்ஸ் 1 ஈக்குவலண்ட் அப்படின்னு எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அதை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் இருக்குல்ல, இது வந்து 0வாக இருந்தது அப்படின்னா அது நம்ம வந்து 0 ஈக்குவலன்ஸ் நம்ம இங்கே அப்ளை பண்ணி பார்க்குறோம். அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து 0வாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் ஆகுது, ஒரே ஒரு இன்புட்டுக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா அதை 0 ஈக்குவலன்ஸ்னு எடுக்கிறோம். எதுவுமே இல்லை, தட் மீன்ஸ் நல் ஸ்ட்ரிங் இல்லை, அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் 1 அப்படின்னா அது நம்ம 1 ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரி, 1 ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதே அந்த ஸ்ட்ரிங் வந்து 2 அப்படின்னா அதை 2 ஈக்குவலன்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரிங் இதே மாதிரி எவ்வளோ என்ன இருக்குது அப்படின்னா n ஈக்குவலன்ஸ். சரியா, அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் வச்சு ஒரு DFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அந்த DFAலேருந்து அந்த ஸ்டேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி இன்னொரு DFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து மினிமைஸ்டு DFA அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ மினிமைஸ்டு DFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு 2 ஸ்டேட்டு நான் வந்து ஈக்குவலண்ட்னு ப்ரூஃப் பண்ணி அதுக்கு வந்து 1 மட்டும் ட்ரா பண்ணால் போதும் அப்படிங்கிறது நான் டிசைட் பண்ணுறேன். அதை எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இதாக வந்து கொடுத்துருக்கோம் ஒரு ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன். 2 ஸ்டேட்டுக்கும் சேம் ஸ்ட்ரிங் அப்ளை பண்ணும்போது அது ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் ஆகணும் அல்லது ரீச் ஆகாமல் இருக்கணும், ரெண்டுமே ரீச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அது ரெண்டையும் ஈக்குவலண்ட் எடுத்துகிட்டு அதுக்காக நான் ஒரு ஸ்டேட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி ட்ரா பண்ணும்போது எனக்கு அந்த
ஆல்ரெடி இருக்கிற டிஎஃப்ஐயை விட இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டிஎஃப்ஐ வந்து மினிமைஸ்டு ஸ்டேட் ஆஃப் டிஎஃப்ஐயாக வந்து இருக்கும். ஸோ இந்த 0 ஈக்குவலன்ஸ் 1 ஈக்குவலன்ஸ் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். 0 லென்த் ஸ்ட்ரிங்கில் அந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது 0 ஈக்குவலன்ஸ், ஸ்ட்ரிங்கோட லென்த் 1 இருந்தால் 1 ஈக்குவலன்ஸ், லைக்வைஸ் n அப்படின்னா அதை வந்து n ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதான் வந்து மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஐயோட பேசிக். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஈக்குவலன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி மினிமைஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம்.